முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு மகாலி அமாவாசை உகந்த நேரம், கொடுக்க வேண்டிய நேரம், திதி என்னவென்று பார்ப்போம். மகாலி அமாவாசை நாளில் முன்னோர்களை வணங்குவது நம் சந்ததிக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக திகழ்கிறது. வழக்கமாக வரும் அமாவாசைகளில் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருடம் செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை துவங்கியது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. மகாலயபட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழி. வசிஷ்ட மகரிஷி, தசரதர், துஷ்யந்தன், நளனன், அரிச்சந்திரன், பகவான் ராமர், தர்மர் ஆகியோர் மகாலயம் செய்து பெரும் பேறு பெற்றனர் என்கின்றனர் புராணங்கள். நாம் இந்த உலகிற்கு வர முக்கிய காரணமாக இருந்த நம் முன்னோர்களை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. இந்த மகாலயபட்ச அமாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட பிருத்து சாபத்தையும் நீக்க வல்லது. நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது இடம் மிகவும் முக்கியமானது. ஓடுகின்ற நீர் இருக்கும் இடத்தில் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். எனவே ஆற்றங்கரை அல்லது கடற்கரை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். திதி கொடுக்க உகந்த நேரம், தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம் மற்றும் யமகண்டம் கொள்ளவும். பெரும்பாலும் அதிகாலை முதல் 7 மணி வரை கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்து பித்ருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.